அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். இப்போ நாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மலர் பார்த்திங்கன்னா 27 மற்றும் 8 பீச்சும் கிராப் ஆப்பிளும். இப்போ நாம் ஒவ்வொரு வாரமும் என்ன பார்த்துட்டு வரோம்? மலர்களின் வழியாக இறைநிலை அடையலாம்னு நான் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம நோய்கள், நம்மளோட மனவழிகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், எத்தனையோ பிரச்சனை இருக்குது. மனுஷனாக பிறந்தா எவ்வளவோ பிரச்சனையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுறோம். இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்ம ஆன்மாவின் விருப்பம் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன, நாம் எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம வந்த வேலை என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மலர் மருத்துவம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேலோட்டமாக இருக்கிற இந்த பிரச்சனைகளெல்லாம் நாம் ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நம்ம கண்டிப்பாக உள்ளே இறங்க தான் போகிறோம். நம்ம ஆள் மனசுக்குள்ளே போய் நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அந்த மேலே இருக்கிற கலைகளை எல்லாம் களையறதுக்கு தான் இந்த மலர் மருத்துவ முறை. இது டாக்டர் பேட்ச் நம்மளுக்கு இதை கண்டுபிடிச்சி கொடுத்தது ஒரு சூக்குமமான முறையில் தான் அவருக்கு நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நான் நிறைய வாரமாக இதை சொல்லிகிட்ருக்கேன். இது நாம் நினைக்கும் விதத்தில் இது செயல்படாது. அதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மருந்தை எடுக்கிறோம், அது நாம் ஒரு விஷயத்துக்காக எடுத்திருப்போம் அந்த மருந்து. இப்போ நீங்களாக எடுக்கிறீங்களா, இல்லை நாம் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி எங்கிட்டேருந்து எடுக்கிறீங்களா, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் ஒரு மருந்து எடுக்கும்போது ஒரு தேவைக்காக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தேவை நிறைவேறுமா அப்படின்னா அந்த தேவை நீங்கள் ஆசைப்பட்ட விதத்தில் அது நிறைவேறாது. அது ஒரு பாதை வச்சுருக்கோம். நம்ம மலர்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த மாதிரி தான் வரும். பட் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை விட நிச்சயமாக பெட்டராக இருக்கும். அது நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அது 100% கேரண்டி. மலர் மருத்துவம் வேலை செய்யும். பட் நீங்கள் நினைக்கிற விதத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் குரூப்பில் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது, பட் வேறு விதத்தில் நடந்திருக்கும். பட் அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒர்க் பண்ணுது. 38மே சூட்சமமான ரெமெடிஸ் தான். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வேலை நடக்காது. எப்படியாவது ஒன்று இது நடக்கும்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வேலை நிச்சயமாக நடக்கும். என்ன கேட்டால் நீங்கள் 38 மலர்களையுமே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நான் கொடுக்குற கிளாஸஸ்லேருந்து நீங்கள் எடுத்து உங்களால் சாப்பிட முடிஞ்சால் நீங்களாக செலக்ட் பண்ணி ஒரு 7-8 கூட சாப்பிட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கூட பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல ஒரு 6 மாதம் ஒருத்தரோட மேற்பார்வையில் நீங்கள் போகும்போது நீங்கள் சீக்கிரமாக உங்கள் இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும். எப்போ நீங்கள் மலர் மருத்துவத்துக்குள்ளே வரீங்களோ நீங்கள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் நிச்சயமாக உருவாயிருக்கும். ஸோ எந்த பிரச்சனைனாலும் தைரியமாக நீங்கள் இதில் வரலாம். நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்து இது க்யூர் ஆகிட்டு வருது. மிக எளிமையான ஒரு மருத்துவ முறை. எல்லாருமே இதை நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அந்த விதத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தளத்தோட நோக்கம். டாக்டர் பேட்சும் அதை தான் விரும்பியிருக்காரு. ஸோ எல்லாருமே அடிக்கடி மலர்களில் உள்ளுக்குள்ளே போய் ஆழ்ந்து கவனித்து எல்லாத்தையுமே பதிய வச்சுக்கோங்க. பட் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டின்ட் உருவாகும். அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி மலர்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாயாஜாலமாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் நம்ம இந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிஎஃப்ஸ் நிறைய இருக்குது. தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய புக்ஸு, அதுக்கு உண்டான அந்த எப்படி மலர்களை செலக்ட் பண்ணணும் எல்லாமே இருக்குது. அந்த மனநிலைகள் எப்படி கவனிக்கணுன்ற மாதிரியெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது. நான் என்னென்ன எங்கிட்ட இருக்கோ நான் எல்லாத்தையுமே அந்த குரூப்லலாம் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு முறை நான் சொல்லியிருக்கிறது இந்த தெளித்தல் முறை. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தெளித்தல் முறையை கொண்டு வர போகிறோம். இது அதாவது அதிகமான வைப்ரேஷன் கிடைக்கக்கூடியது. நீங்கள் அதாவது என்ன சொல்கிறாரு டாக்டர் பேட்ச்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிவிட்டு நான் டாக்டர் பேட்ச் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஒரு மருத்துவர், அதாவது மலர் மருத்துவர் தான் அவர் சொல்வார், ஸ்டார் ஆஃப் பெத்தலம்னு ஒரு மருந்து வரும். உதாரணத்துக்கு தான் இது, அதனால் ஏதோ ஒரு மருந்தை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தனை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார் ஆஃப் பெத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஸ்டார் ஆஃப் பெத்துன்னு சொல்லுவாங்க. ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார் ஆஃப் பெத்தில் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ ஸ்டார் ஆஃப் பெத் எடுக்கணும், அப்படி எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார்.
நீங்கள் கேட்கலாம், மனநிலை இல்லாமல் நம்ம எடுக்கணுமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அந்த ஒரு கொஷின் வரும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது என்ன, மனநிலை உருவாகும் போது தான் அங்கே மருந்து வந்து 100% வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ வந்து ஸ்டார் ஆஃப் பெத் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த தெளித்தல் முறையை வந்து நான் புரிய வைக்க முடியும் உங்களுக்கு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதிர்ச்சி வந்து நம்ம வந்து இன்றைக்கி அதிர்ச்சி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தெல்லாம் நம்ம இருக்க முடியாது இல்லையா? அதிர்ச்சிங்கிறதே என்ன, எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்போது அந்த மருந்து வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த அதிர்ச்சி நேரத்தில் அது டக்குன்னு வந்து நம்மளை காப்பாற்றுமா. ஸோ 38 மலர்களும் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம உட்கொண்டு இருக்கணும். அதான் முதலே சொல்லியிருக்கேன், 38 மலர்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று தானே நான் அடிக்கடி சொல்வேன். அப்போது இந்த 38 மலர்களுமே நம்ம உட்கொண்டும் இருக்கணும், நம்ம வீட்லேயும் அந்த வைப்ரேஷன் இருக்கணும்னா தெளித்தலுங்கிற முறை வந்து மிக சிறப்பாக வந்து இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். டாக்டர் பேட்சும் அதை தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 38 மலர்களுமே வந்து நம்ம உட்கொண்டு இருக்கணும் வெவ்வேறு காலகட்டங்களில் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு விஷயத்த சொல்லி தானே உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனால் இந்த உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 38 மலர்களுமே நாங்கள் உட்கொண்டு இந்த 4-5 மாதம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஹீல் ஆகுவீங்க. அந்த பிரச்சனை வரும், பட் நீங்கள் ஏற்கனவே அந்த மருந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய அந்த சக்தி வந்து அப்போ கிடச்சிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ரெமெடி போட வேணுமா கூட இருக்கலாம், பட் அந்த ஏறக்குறைய நீங்கள் ஹீலாக இருப்பீங்க. அதிர்ச்சிங்கிறது என்ன, 100% அதிர்ச்சி இருக்குது, இப்போ 50% அதிர்ச்சி அப்படின்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த இதில் வந்து நீங்கள் ஹீலாக இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்காக கொள்ளக்கூடிய லெவலுக்கு நீங்கள் ஹீலாக இருப்பீங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு தான் இப்படி, ஒரு சிலர் வந்து 100% கூட ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்கவுங்க விஷயங்களை பேஸ் பண்ணி, அவங்கவுங்க வாழ்க்கையை பேஸ் பண்ணி, அவங்க நடைமுறைகளை பேஸ் பண்ணி வந்து அது அமையலாம். ஆனால் இந்த 38மே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு ஏறக்குறைய நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே, இப்போது நீங்கள் நிறைய பேர் இந்த தளத்தில் வந்து இந்த மருத்துவ முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வந்து ஒரு சிலர் நீங்கள் கவனிக்க கூட ஆரம்பிச்சிருக்கலாம். 3 மாதம் 4 மாதம் இப்போ தொடர்ந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து உங்களை காப்பாற்றி விடும். ஒரு பொருளை நீங்கள் எடுக்க போகும்போது கூட அது எங்கே இருக்குங்கிற அந்த உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த மலர் மருத்துவ முறை வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ இதில் உள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இது என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் கணக்கு போட்டுடாதீங்க. ஒரு இங்கிலீஷ் மருத்துவமோ, ஒரு சித்தா மருத்துவமோ, ஒரு ஆயுர்வேதிக்கோ, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் சாதாரணமாக இந்த மருத்துவ முறையை தயவு செஞ்சு கணிச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பிரபஞ்சத்துக்கூட இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு முறை வந்து இது. அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த மருத்துவ முறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்து டாக்டர் பேட்சோட விருப்பமாக இருந்திருக்கு. என்னோட விருப்பமும் நான் அதான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு மருந்தை வந்து நம்ம எடுக்கும்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற நல்ல அதிர்வலைகள், அதாவது என்ன சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா உணரக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு வந்து இது நிச்சயமாக இதை வந்து டக்குன்னு உணர்ந்துருவீங்க. ஒரு சிலருக்கு வந்து இது லேட் ஆகலாம், பட் நல்ல கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு, நிகழ்நிலையிலேயே வாழக்கூடியவங்களுக்கு வந்து நிச்சயமாக நம்ம போட்ட செகண்ட் வந்து நம்ம மனநிலை மாறுறத, நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறத வந்து நிச்சயமாக நம்ம உணர முடியும். இது என்ன ஆகுது அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு சுனாமி போல், ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் நுழைந்து நம்ம உடம்புக்குள்ளே நுழைந்து வேலையை செய்கிறது. நாம் என்ன பிரச்சனைக்காக சாப்பிட்ருக்குறோமோ அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடியது. 38 மலர்களுமே நம்மளை வந்து நிகழ்நிலையில் வாழ வைக்கக்கூடியது. நிகழ்நிலையில் வாழ்ந்தாலே நம்மளுக்கு ஏறக்குறைய நம்ம ஆன்மா சொல்கிற வழியில் தான் நம்ம போயிட்டுருப்போம். ஸோ நிகழ்நிலையில் தான் நம்மளை வாழ வைக்குது. ஸோ நிச்சயமாக மலர் மருந்துகளை தொட்டவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஞானம் அடைவது உறுதி அப்படின்னு டாக்டர் ராஜ் குறிப்பிட்டிருக்காரு. அது நிச்சயமாக எல்லாருக்குமே, இந்த தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நிகழணும்னு ஆசைப்படுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் வந்து மற்ற குரூப் மாதிரி கிடையாது, மற்ற தளம் மாதிரி, மற்ற சேனல்ஸ் மாதிரி கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அன்பாக எங்ககிட்ட நீங்கள் பேசும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ உணர்ந்திருக்கீங்க ஒரு விஷயத்த. வேதாத்ரி மகர்ஷி அவர்களோட அந்த ஃபாலோயர்ஸாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி உங்ககிட்ட பேசி உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நீங்கள் ஈஸி பண்ணி கொடுத்துருக்கீங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஒரு சில டைமில் எவ்வளோ ஒரு சேஃபான குரூப்பில் வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கூட நான் பல தடவை நான் வந்து உணர்ந்திருக்கேன். அதை
நான் கேள்வி கூட ஏதோ ஒரு வகையில் வந்து அதாவது தப்பான கேள்வி அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சில தவறுகள், அதாவது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது கூட நன்மணி ஐயா வந்து உடனே வந்து உள்ளே வந்துடுவார். அதை அப்படி கேட்கக்கூடாது, இப்படி அப்படி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எவ்வளோ பாதுகாப்பாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உணர்வேன். அதே மாதிரி தான் இப்போது இதுக்கு காரணமே மலர்கள் தானே. இப்போ இந்த பாதுகாப்பு கொடுக்கறதும் இந்த மலர்கள் தானே. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த மருத்துவ முறைக்குள்ளே வந்துடுங்க. வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருமே வந்து அந்த நம்ம எதுக்காக பிறந்திருக்கோமோ அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம இதில் இந்த மலர்கள் மூலிமா நம்ம அடைஞ்சிடலாம் நம்ம. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. இப்போ வந்து நீங்கள் இந்த குரூப்பில் சேரணும் அப்படின்னா, அந்த டெலகிராம் குரூப்பில் சேரணுன்னா நீங்கள் யார் சேர்றீங்களோ அவங்க வந்து என்னோடய டெலகிராமில் இதே நம்பர் தான் டெலகிராம்லேயும். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து நான் இந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டெலகிராமில் லிங்க் இது இல்லை அப்படிங்கிற நபர்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டெலகிராம் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் பிடிஎஃப்ஸ் வந்து எனக்கு அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த தெளித்தல் முறை வரும்போது அந்த முறையை கொண்டு ஒரே ஒரு சேனல் இருக்கும்போது தான் அது எனக்கு சௌரியமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எல்லாருமே டெலகிராம் குரூப்பில் யாருக்கு இது தேவையோ எல்லாருமே டெலகிராம் குரூப்புக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 38 மலர்களுமே வந்து உங்கள் கையில் இருந்தால் தான் இந்த முறையை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த 38 மலர்களையுமே நீங்கள் வாங்கிக்க வேணுமா இருக்கும். இப்போ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. முடிஞ்சவங்க சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். அது நீங்கள் எப்படி முடிவு பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாக்டர் பேட்ச் வந்து இதை கண்டுபிடிச்சதுக்கான ரீசனாக வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து மக்களை வந்து மிக சுலபமான வழிமுறைகளை கொண்டு குணப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அப்போது அவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, பேஷண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அனுப்புறது, இல்லை ஏதாவது தையல் போட்டு ஏதாவது ஒரு அனுப்ப வேண்டிய சூழல், இல்லை ஒரு ஊசி குத்துனா கூட ஒரு பேஷண்ட் கஷ்டப்படுறது, ஒரு டெஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும் பேஷண்ட்ஸ்க்கு. இதையெல்லாம் பார்த்து அவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, ஏதாவது ஒன்று வந்து இருக்காதா இந்த அதாவது வந்து அவங்களே கஷ்டத்தோடு வராங்க. இங்கே ஒரு நோய் அப்படின்னாலே கஷ்டம் தானே. அப்போ அந்த நோயோடு அவங்க கஷ்டத்தோடு வரும்போது வந்து நாம் அவங்களுக்கு சுலபமாக அவங்க வந்து சந்தோஷமாக அந்த மருந்தை உட்கொள்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதான்ற அந்த ஏக்கம் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. அதனால் உருவானது தான் இந்த 38 மலர்களுமே. ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து நம்ம எடுத்து நம்ம பயன்பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மலர்களுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற மலர் வந்து பீச் வந்து எங்கே எங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகினேய சக்கரத்தில் எங்குது. ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸுங்கிற குரூப்பில் வந்து இந்த மலர் இருக்குது. இப்போ வந்து பீச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சகிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான மலர் இது. சகிப்புத்தன்மையின் மலர் இது. டாலரன்ஸ் ஃப்ளவர், பாராட்டும் மலர், ஏற்றுக்கொள்ளுதலின் மலர், அமைதியின் மலர். இந்த மரம் பார்த்திங்கன்னா மற்ற மரங்களை விட போட்டுக்கிட்டு வளருமா. ஸோ இது என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த விஷயத்துலேருந்து பார்த்திங்கன்னா, எந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணுன்னாலும் பீச் எடுக்கணும், கூட ஒரு மருந்து எடுக்கணும். பட் இது பீச் வந்து மெயினான மருந்தாக இருக்கும். மரம் வந்து உயரமாகவும் உறுதியாகவும் இருக்கும். அதாவது இந்த மரம் அப்படியே பிரகாசிக்குமா. இதன் தண்டு வந்து மிருதுவாக இருக்கும். இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா மரம் முழுவதும் போர்வை போர்த்தியது போன்று இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா சல்லடை போன்ற மிக நெருக்கமாகவும் இந்த மலர்கள் வந்து இருக்குமா. இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா யாரையோ சுட்டி காட்டுறது போல் இருக்குமா. நீ தப்பு செய்கிற அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுட்டி காட்டுற மலர் இது. மற்ற தாவரங்களை வந்து தன்னோட அருகில் வந்து அது வளர விடுறதில்லை. ஓக்கு மரத்துக்கு பக்கத்தில் பீச் மரத்தை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா பீச் மரம் வந்து ஓக்கை விட அதாவது டாமினன்ட் பண்ணி அதை வந்து மேலே சீக்கிரமாக வளர்ந்துருமா. ஓக் செடிகள் கீழே வந்து செடிகள் வளர விடும். ஓக் செடிகள் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாரையுமே ஆதரிக்கக்கூடியது ஓக்கு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த ஓக்கில்.
எல்லாருக்குமே வந்து சேவை செய்கிற மனப்பான்மையோடு வளரக்கூடிய மரம் ஓக்கு. ஸோ அது பக்கத்தில் வந்து நிறைய செடிகள் வந்து விதவிதமான செடிகள் வந்து வளர்ந்துருக்குமா. ஆனால் வந்து பீச் வந்து தனக்கு கீழே வந்து எந்த செடியுமே வளர விடுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட கிளைகள் வந்து கீழே வரைக்கும் இருக்குமா. ஏன்னா கீழே வரைக்கும் இருக்கும்போது பக்கத்தில் வந்து மற்ற செடிகள் வளர முடியாது இல்லையா. அதனால் இதனோட கிளைகள் வந்து கீழே வரைக்கும், அதாவது அந்த வேர்லேருந்து கீழே இருந்து வந்து ஆரம்பிக்குமா அதோட வேர்கள், அதோட தண்டுகள், இந்த மாதிரி கிளைகள் இந்த மாதிரி வந்து அதை சுற்றி அந்த மரத்தை சுற்றிலும் இருக்குமா. பக்கத்தில் எதுவுமே நம்ம வளர வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மரம் தான் இந்த பீச். இதனோட வேரை வந்து ஆனால் நம்ம எளிதாக சாய்த்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண் பூ பெண் பூ வந்து இரண்டும் ஒரே மரத்தில் இருக்கக்கூடியது. ஆண் பூ பார்த்திங்கன்னா இந்த தோடு மாதிரி இருக்குமா, காதனின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தோடு மாதிரி இருக்குமா ஆண் பூ. இலைகள் வந்து அளவோடு, அதாவது ஜாமண்ட்ரி மாதிரி எல்லா இலைகளும் வந்து ஒரே வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. 30 அடி வரைக்கும் வளரக்கூடியது இந்த மரம். இந்த மரம் வந்து பிரமிடு வடிவத்தில் இருக்கும். இந்த மரம் வெளிச்சத்தையும் இருட்டையும் ஒருங்கே இணைக்கக்கூடியது. மேலேருந்து வெளிச்சத்தை இருக்கும், கீழேருந்து இருட்டை இருக்கும். வசந்த காலங்களில் இந்த மலர் வந்து ரொம்ப அதிகமாக வளருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு எதையுமே மறுக்கிறது இல்லை. நம்ம மனநிலை தான் எல்லாத்தையும் மறுத்து பேசுகிறது, நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறது எல்லாமே நம்மளோட மனநிலைகள் தான். இயற்கையில் வந்து எந்த குறையுமே கிடையாது. சகித்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன ஏற்றுக்கொள்ளுதல் தான் சகித்து கொள்ளுதல்னு சொல்கிறாங்க. எவன் ஒருவன் மற்றவனை குற்றம் சொல்கிறானோ அவன் அறிவாளி போல தன்னை நினைத்து கொள்வான். நடப்பவை அனைத்துமே வந்து காரணத்தை ஒட்டிய ஒரு ஒழுங்கமைப்போட தான் எல்லாமே நடக்குது. பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் இறைவனோட ஆற்றலை தான் நம்ம பார்க்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்மளோட குணாதிசயம் மாறாத வரையில் நம்மளோட நிலை வந்து நிச்சயமாக மாறாது. திரும்ப வந்து நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். மற்றவங்களோட குறையை நான் கவனிக்காத போது அவங்களோட நிறையை வந்து நிச்சயமாக நான் பார்க்க முடியும். ஒருத்தரோட உள்ளத்தில் வந்து இருக்கிறத வந்து இறைவனோட தான் நம்ம ஒப்பிடணும். ஒருத்தரோட மனசை நம்ம புரிஞ்சிக்கிட்டா அதற்கேற்றவாறு நம்ம செயல்படும் போது அங்கே ஒரு நிச்சயமாக வந்து ஒரு அன்பு நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்களோட நிறைவை பார்க்கும்போது அவங்களோட பண்புகள் வந்து நிச்சயமாக நல்லதாக தான் இருக்கும். அது வெளியாகிறத நம்ம பார்க்க முடியும். உலகத்தோடு ஒட்டோளுகள் பல கற்றும் கல்லார் அப்படின்னு அறிவிலாதார் அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். இதோட முழு குணமற்ற தன்மை, அதாவது நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ சரியா இல்லை அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள். தன்னுடைய குறையை, அதாவது அவங்க செய்கிற அந்த குற்றத்தை மறைக்க வந்து மற்றவங்களை வந்து பதட்டப்படுத்தி விடுறது. அவங்கக்கிட்ட தான் தவறு இருக்கும், ஆனால் மற்றவங்களோட தவறை வந்து சுட்டி காட்டக்கூடிய நபர்கள். தன்னுள் இருக்கும் முழுமையை சகித்து கொள்ளாததனால் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் வந்து இவங்களுக்கு பதட்டத்தில் தான் இருக்குமா. உடல் பதட்டத்திலும் நடுக்கத்திலும் இருக்கிறதுனால வந்து அதை வெளிக்காட்டாமல் மறைச்சிக்கிறதுக்காக தான் முழுமையாக இருப்பதாகவும் சகித்து கொள்வதாகவும் ஒரு மாய தோட்டத்தில் வந்து இவங்க நடிச்சு கொண்டிருக்கும் கூடிய நபர்கள் வந்து இந்த பீச்சோட நிழல் தன்மையாளர்கள். இவங்க வந்து அக்ரிமோனியில் வந்து நான் மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அக்ரிமோனியில் அதே மாதிரி மிகச்சிறந்த நடிகர்கள் தான் இந்த பீச் டைப் நபர்களும். இவங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து உறுதியாக இருப்பதுக்கு மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சுலபமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வந்து திறமையாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கே இவங்களுக்கு பிடிக்காதான். ரூல்ஸ் போடுவாங்க, இந்த நேரத்துக்கு சாப்பிடணும், தண்ணி இந்த நேரத்துக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த பீச்சோட நிழல் தன்மையில் தான் வருவாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா,
இவங்க தான் வந்து மற்றவங்கள கேள்வி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க வந்து இவங்கள கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க பொய் சொல்லி அப்படி ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு உண்டான ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அந்த சூழ்நிலை வந்து மாற்றி விடக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்கக்கிட்ட வந்து இவங்க கூட இருக்கிறவங்கள வந்து ஒரு சுதந்திரங்கிறதே வந்து இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து அவங்க டாமினன்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ அப்படி இரு, இப்படி இரு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அந்த பொருளை அங்கே வை, எடுத்த இடத்துல இதை பண்ணு, அந்த மாதிரி டாமினன்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இந்த பீச் தன்மையாளர்கள். இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவங்க. மற்றவங்கள வந்து நீங்கள் சரியில்லை, அதாவது எப்பயுமே கரெக்ஷன் மோடில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சிலர் நீங்கள் லேடிஸ் தான் இந்த மேக்ஸிமம் இந்த இதில் வருவாங்க. இந்த கரெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க. எது பண்ணாலும் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்ருக்கோம், அதுக்கு வந்து ஒரு சில டைம் பொட்டு வைக்க பிடிக்காது, ஒரு சில டைம் பொட்டு வச்சுருக்கோம், இல்லை ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு இஷ்டமாக செஞ்சுருப்பாங்க, இல்லை செயின் அவங்களுக்கு தங்க செயின் இருந்திருக்கும், ஆனால் அவங்க வேறு ஏதோ ஒன்று போட்டுட்ருப்பாங்க. இது எல்லாம் வந்து பார்த்து அம்மா சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி டெண்டன்சி தான் இந்த பீச் டெண்டன்சி, அதாவது கரெக்ஷன் மோடு. இது இப்படி இல்லை, இதுதான் போட்டுக்கணும், இப்படி தான் போட்டு வச்சுக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த பீச் தன்மையில் தான் வருவாங்க. இவங்களுக்கு நோயே வந்து இவங்க மற்றவங்கள விமர்சனம் செய்கிறது தான். உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர்கள், மற்றவங்கள வந்து இப்போ எப்படி அந்த செடி வளர விட மாட்டேங்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி மற்றவங்கள வந்து வளர விடாதவங்க இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அவங்களோட உணர்வும் அவங்களோட அறிவும் வந்து இவங்களுக்குள்ளேயே அது போட்டுக்கிட்டே இருக்குமா. மேதாவித்தனமாக தான் செய்கிறது தான் சரி அப்படின்ற அந்த மாயை வந்து உண்டாக்கி வச்சுருப்பாங்க. அதனால் இவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க வந்து அவங்க நினச்சிக்குவாங்க நாம் பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாயையில் இருக்கக்கூடியவங்க. டீயில் கூட பார்த்தீங்கன்னா, காஃபியில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரையோட அளவு கூட உங்களுக்கு நீங்கள் சரியாக போட்டு கொடுக்கணும், இல்லைனா கண்டிப்பாக வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் இவங்க. சீக்கிரமாக இவங்களுக்கு எரிச்சல், கோபம் இதெல்லாம் வரும். குறுகிய மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடியவங்க. எப்பயுமே வந்து அந்த ஃபால்ட் ஃபைண்டிங்கில் தான் இவங்க இருப்பாங்க. அதாவது தவறை கண்டுபிடிப்பதில் வந்து எங்கடா ஏதாவது ஒரு தப்பு நடக்காதா, அதை சுட்டி காட்ட மாட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு சில குறிப்பிட்ட உணவு வகையில் தான் இவங்க சாப்பிடுவாங்க. சூழ்நிலைவாதிகள், தன்னை சுற்றியுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மற்றவர்களின் நடவடிக்கைகளை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கிறத வந்து டக்குன்னு சுட்டி காட்டக்கூடிய நபர்கள். மற்றவங்களை வந்து சகிச்சிக்க முடியாததுனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து செரிமான குறைவு வந்து ஏற்படும். இவங்க வந்து தன்னையே சகித்து கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள். இப்போது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதில் அவங்க தப்பு இருந்திருக்கும், ஆனால் மற்றவங்க அவங்கள விமர்சனம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு வந்து அந்த பழியை வந்து யார் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆள் மேலேயே தூக்கி போட்டுருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க நல்லா கணிப்பாங்க. யார்கிட்ட நம்ம எப்படி வந்து பேசணுங்கிறத வந்து கணிச்சு வச்சுருக்கக்கூடியவங்க. இவங்க பெண்களுக்கு வந்து சமத்துவம் கிடையாது அப்படின்னு போராடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த பீச் டெண்டன்சியில் தான் வருவாங்க. காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எல்லாவற்றையும் வந்து ஒரு முறையாக பேட்டர்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் வந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பீச்சோட நிழல் தன்மையாளர்கள். இவங்களுக்கு வந்து அதான் நான் முதலே சொன்ன மாதிரி எப்பயுமே மற்றவங்களை கூர்ந்து கவனிப்பவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு வந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டு பிளாக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான், அதாவது வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தான் அவங்க வந்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த பீச் தன்மையில் வருவாங்க. தவறுகளை கண்டுபிடித்து சுட்டி காட்டி உடனே அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க வந்து வந்து மற்றவங்கள குற்றம் சாட்டுவாங்க. இவங்க குற்றம் சாட்ட மாட்டாங்க. அந்த கசப்புணர்வை வந்து அந்த சகிப்புத்தன்மை இல்லாததை வந்து இது காட்டக்கூடியதாக இருக்கும் இந்த விமர்சனம். இந்த ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு நபர் இந்த பீச் தன்மையாளர்களாக இருந்தால் அவங்க கூட இருக்கிறவங்கள யாரையுமே அவங்க வளரவிட மாட்டாங்க. அவங்களோட கருத்துக்களை எதையுமே இவங்க காதில் கூட வாங்கிக்க மாட்டாங்க. இவங்க வந்து மற்றவங்கள பற்றி சொல்கிற கருத்துக்கள் வந்து ஒரு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் மதிப்பீடு ஜட்ஜ்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ஒவ்வொருத்தரையும். மேம்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள். மற்றவங்களோட கருத்து சுதந்திரத்துக்கு வந்து ஒரு அவகாசம் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல சொல்லட்டும் அப்படிங்கிற அந்த அவகாசம் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க.
உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து அன்பை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள். நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதை எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கல அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்லக்கூடியவங்க. குறை சொல்கிறது தான் இது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. அது குற்றம் சொல்கிறதுனா அது வந்து வில்லோல வந்துடும். இது வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் குறை சொல்லக்கூடிய நபர்கள் இந்த நபர்கள். உலகத்தில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க. டிவி கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள். படத்தை வந்து விமர்சனம் செய்யக்கூடியவங்க. விவாத மேடையில் வந்து கலந்துக்கிறவங்க இல்லை, அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த பீச் டைப்பில் வருவாங்க. எல்லாருமே ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. வைத்த பொருள் வந்து வைத்த இடத்துலையே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஹோட்டலுக்கு போய் நம்ம ஒரு அன்டைமில் போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் அவங்க டிஃபன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு இப்படி தான் வாய்க்கும் அப்படின்னு தன்னையே வந்து குறை சொல்லிக்கக்கூடிய, அதாவது குறை இல்லை, அதான் கரெக்டு, குறை சொல்லக்கூடிய நபர்கள். தன்னை சுற்றிலும் வந்து எப்பொழுதுமே ஒரு அதிருப்தி, அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஆள் மனசில் வந்து இவங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கும். வீட்டை சுத்தமாக வச்சுருக்கலன்னா விமர்சனம் செய்கிறவங்க வந்து, அதாவது விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள், கிரிட்டிசைஸ், அதாவது எப்பயுமே அவங்களுக்கு வந்து யாரையாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தன்னைத்தானே சகித்து கொள்ள முடியாதவங்க மற்றவர்களை சகித்து கொள்ளாமல் பதட்டத்தை உருவாக்கி, அவங்கள சகிச்சிக்க முடியாததுனால தான் மற்றவங்களையும் அவங்களால சகிச்சிக்க முடியல. அதனால் ஒரு பதட்டத்தை அந்த அவங்க இருக்கிற இடத்துல அந்த பதட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. தன்னோட மதிப்பு கூட அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ எல்லாரும் தூங்குறாங்க, எனக்கு தூக்கம் இல்லைன்னா உடனே அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. மற்றவங்களாம் தூங்குறாங்க, எனக்கு மட்டும்தான் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அடிக்கடி வந்து தலை வந்து சீவிக்கிட்டே இருப்பாங்களா, இந்த மாதிரி நபர்கள் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அடிக்கடி வந்து தலையை வந்து சீவிக்கிட்டே இருக்கிறாங்களா, அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த பீச் தன்மையில் தான் வருவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஸோ அதனால் வந்து மற்றவர்களையும் வந்து அதிக உணர்திறனுக்கு ஏதாவது ஒன்று அந்த குறை சொல்லி அவங்கள வந்து எதாவது ஒரு பண்ணி அவங்கள அந்த பதட்டத்தோடையே தான் வச்சுருப்பாங்க கூட இருக்கிறவங்கள. ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு அளவுகோல் வைத்து பார்ப்பாங்க. அளவுகோலுங்கிறத வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பீச்சில் யாராவது அந்த அளவுகோல் வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா அது பீச்சில் வருவாங்க. அவங்க தனக்கு சாதகமான விஷயத்தையே வந்து ஒரு விஷயம் வந்து தனக்கு சாதகமாகவே தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வும் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து நம்ம சீக்கிரமாக பதட்டப்படுத்தி விடலாம் அப்படின்றாங்க. யாராவது இவங்களை ஏதாவது சொல்லிட்டா நீங்கள் தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு போட்டுக்கிட்டு சண்டைக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த பீச்சில் வருவாங்க. இருகத்தன்மையில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் இவங்களுக்கு புரியவே புரியாது. திரும்பியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் அவங்க பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு கூட இவங்களால் வந்து சகிச்சிக்க முடியாது. இந்த ஜாதிக்காரனா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். இவங்க கூடலாம் சேரக்கூடாது, இந்த மாதிரி ஜாதி இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள். அடிமைத்தனத்தோடு விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். நாம் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளவே ஒவ்வொரு டெய்லி நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைப்பே இவங்களுக்கு இருக்காததான், மறந்துடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க மறந்துடுறாங்க. எப்பொழுதும் வந்து ஒரு எக்ஸ்ரே பார்வை வந்து இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். சகிப்புத்தன்மை இல்லாத குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா நகம் படிச்சுட்டே இருக்கும்ல, இந்த மாதிரி நபர்கள் கூட இந்த பீச் தன்மையில் தான் வருவாங்க. மற்றவங்களை விட வந்து தன்னை மேலானவர்களாக நினைத்து கொண்டு திமிர் பிடித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எப்போ பார்த்தாலும் வந்து டைமை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள், தன்னைத்தானே குழப்பி கொள்ளக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே இந்த பீச்சில் தான் வருவாங்க. அவங்களோட உடை பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாக அப்படியே அவங்களுக்காகவே வடிவமைச்ச மாதிரி ஒரு துணி போட்டுட்ருப்பாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து இந்த பீச் டைப்பில் தான் வருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே வீட்டில் உள்ள பொருட்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஒழுங்குபடுத்திகிட்டே தான் இருப்பாங்க. திமிர் பிடிச்சவங்க, கர்வம் கொண்டவங்கெல்லாம் இந்த பீச் இதில் வருவாங்க. அடிப்படையில் வந்து இவங்களுக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக வந்து இவங்க ரொம்ப திமிராக நடந்துக்க கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க.
இவங்களுக்கு திறமை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போட்டினா இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் போட்டியில் ஜெயிக்கணுன்னா பீச் தான். பழமொழிகள், சட்டத்தின் விதி, சட்டத்தோட அந்த விதி என்னன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை கூட குறிப்பிட்டு பேசக்கூடிய நபர்கள். இந்த லாவில் வந்து இந்த செக்ஷனில் வரும், இந்த செக்ஷனில் இருக்கிறவங்க தான் இப்படிலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து இந்த பீச் டைப்பில் வருவாங்க. பேக்கெட் டைரி, பேனா எப்பொழுதுமே அவங்களோட பேக்கெட்டில் இருக்கும். விவாத பேச்சுங்களில் வந்து அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் இவங்க. தனக்குள் இருக்கும் சகிப்பற்ற தன்மைக்கும், அதாவது கோபம், எரிச்சல், வெளியில் இருக்கிற சகிப்பற்ற தன்மையும், அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த இடையே ஒரு கருத்து வேறுபாடு வந்து உருவாகி இருக்கிறதுனால தன்னுடைய தன்மை வெளிப்பட்டு விடும் அப்படின்னு நினச்சி கொள்ளக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்த வந்து இவங்கக்கிட்ட சொல்லி யாரிடமும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை மற்றவங்களுக்கெல்லாம் பரப்பக்கூடிய நபர்கள் வந்து இந்த பீச்சோட நிழல் தன்மையாளர்கள். துருவி பார்த்து தவறை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. ஜியோ நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து நெருங்க விடாமல் பார்த்துக்குது இல்லையா. அவங்க அதாவது வேறு எந்த நெட்வொர்க்குக்கும் போகாமல் ஜியோலேயே இருக்கணுங்கிறதுக்காக பல வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க அவங்க. அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து இந்த பீச்சில் தான் வருவாங்க. இவங்க வந்து தனக்குள்ளேயே ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் வெளியில் இருக்கிறது வந்து எல்லாமே இவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. கருணையோ பரிவோ யாருக்கிட்டேயும் இவங்களுக்கு இருக்காது. என்னோட கண்ணு முன்னாடியே நிற்காத, நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள். இவங்களுக்கு வந்து யாரையுமே பாராட்டவும் பிடிக்காது. இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும். இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் எப்படி இந்த மலர்கள் வருதுன்னு. முழுத்தன்மையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இதெல்லாம். இவங்க யாரையும் பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்லும்போது நிறைய பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னா அது பீச் சாப்பிட்ணும். இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படின்னா உங்களால் வந்து ஒரு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு போட்டியிலையோ இல்லை ஒரு காம்படிஷன்லேயோ இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து பீச் தான் ஃபஸ்ட்டாக நிற்கும். எப்படிப்பட்ட மலர்கள் பார்த்தீங்களா நம்மளது. ஆதிக்கம் செலுத்துறதுல வந்து உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கை வந்து எனக்கு சரியாக வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும், தன்னைத்தானே நான் சரியில்லை அப்படின்னும் திரும்ப திரும்ப விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். உள்ளத்தில் ஒன்றை வைத்து புறமொன்றை பேசும் நபர்கள். சுப்பீரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒயின். இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சென்டாரி. சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி இந்த ரெண்டுமே கலந்து இருக்கவங்க வந்து பீச்சில் வருவாங்க. வில்லோ வந்து எல்லாரையும் குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் பரிபூர்ணவாதியாக முழுமையாக குற்றம் சொல்பவர்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது ப்ரொஃபஷனலிஸ்ட் இவங்க. பீச் வந்து எல்லாரையும் தவறு அப்படின்னு குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் பரிபூர்ணவாதியாக முழுமையாக குற்றம் சொல்வர்களாக பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. இது வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன், ஏன்னா எனக்கே கொஞ்சம் குழப்பமாகுது. வில்லோ பார்த்திங்கன்னா எல்லாரையும் குற்றம் சொல்லக்கூடியவங்க. ஆனால் பரிபூர்ணவாதியாக முழுமையாக குற்றம் சொல்பவர்களாக பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஆனால் பீச் வந்து எல்லாரையும் குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் பரிபூர்ணவாதியாக முழுமையாக தவறு சொல்பவர்களாக இருக்க மாட்டாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. முழுத்தன்மையில் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட கருத்துக்கு வந்து வழிவிடக்கூடிய நபர்கள். உலகத்தில் உள்ள எல்லாமே ரசித்து அதில் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயம், ஒரு சாக்கடையை பார்த்தா கூட அதில் அழகை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அந்த மாதிரி நபர்களாக இவங்க பீச்சில் மாறிடுறாங்க. பிரபஞ்சத்தில் வந்து எது ஒன்றும் தவறு இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பிரபஞ்சமும் இங்கே கூட வந்து அந்த ஒழுங்கமைப்பில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களாக மாறிடுறாங்க. மிக நெருக்கமான ஒரு இறை தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த மலர். தன்னிடம் உள்ள நன்மைகளை மட்டுமே இவங்க பார்க்கக்கூடியவங்களாக மாறிடுறாங்க. உலகத்தில் உள்ள நிறை குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் அமைதியான உயர்வான எண்ணங்களோடு இருப்பவர்களாகவும் இவங்க ஆகிடுறாங்க. ஒழுங்கற்ற தன்மையும் ஒழுங்கு தன்மையும் ஒன்றே அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நடப்பவர்கள்.
நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு தீர்ப்பு வரணும், அது வந்து பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பீச் வந்து பர்ஃபெக்ட்டு. இவங்க வந்து மிகச்சிறந்த நடுநிலையாளர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து இந்த பீச் முழு தன்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பூ எப்படி மென்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மென்மையானவங்கள இவங்க மாறிடுறாங்க. அவங்க நடந்து போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து காற்றுல வந்து போனால் எப்படி ஒரு கொஞ்சம் கூட ஒரு அலட்டிக்காமல் அப்படியே நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் நடந்துட்டுருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த வந்து பீச்சோட முழு தன்மையாளர்கள். இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு அணுவுலையும் பதிவாயிருக்குமா இந்த பீச் தன்மை. முழுமையான ஒரு சகிப்பு தன்மையை கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக மாறிடுறாங்க. உலகம் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்குது. அதனால நானும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இன்றைய காலம் கலிகாலம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த பீச் டைப் நபர்கள் தான். இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம பீச் கொடுத்துட்டோம்னா இந்த வார்த்தை சொல்லணும். அவங்க எல்லாம் கலிகாலம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப் நபர்களுக்கு வந்து நம்ம பீச் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்குமா. நான் எதிர்பார்ப்பது போல் இந்த உலகம் இல்லை அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லும்போது, நான் எதிர்பார்த்தது போல் இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்களுக்கு கூட நம்ம பீச் கொடுக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இவங்க ட்ரெஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமா, நல்லா நீட்டாக ஃபிட்டாக, அவங்களுக்கு என்ன கலர் நல்லா இருக்குமோ, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டிசைனில் போட்டால் அவங்களுக்கு அந்த கனக்கச்சிதமாக அந்த அமைப்பு வருமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கவங்க எல்லாருமே இந்த பீச்சில் வருவாங்க. என்னிடம் சகிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. பீச் அப்படின்னாலே வந்து சரணடைதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தவறு இப்போ ஒரு வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுருக்காங்க, அங்கே அந்த தப்பை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா நம்ம எல்லாருக்குமே பீச் கொடுத்தா வந்து யார் தப்பு செஞ்சுருக்காங்கங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எங்கெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற நிகழ்வுகள், அதாவது இந்த வன்கொடுமைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லலாம், இல்லை யாராவது ஒருத்தர் அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அவமானப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது கூட நம்ம பீச் கொடுக்கும்போது அங்கே அந்த விஷயம் நடக்காது. ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு பயப்படுற இடத்துலையும் கொடுக்கலாம், நடந்த இடத்துல கொடுக்கும்போது அங்கே அந்த இடம் வந்து ஹீல் ஆகும். ஒரு வேலையை முடித்து கொடுப்பது பார்த்திங்கன்னா வந்து ஓக்கு, அந்த வேலையை வந்து அழகாக்குவது வந்து பீச். அதாவது எவ்வளோ ஒரு ஓக்கு பீச் காம்பினேஷன் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா முடிக்காத எந்த வேலையும் வந்து எனக்கு முடியவே மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு வந்து ஓக்கு, அதை வந்து அழகாக முடித்து கொடுக்கறதுக்காக பீச் எப்படி காம்பினேஷன் அமைச்சு கொடுக்குறாரு பாருங்கள். நம்மளுக்கு கவனமின்மை இருக்கு இல்லையா, கவனிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து பீச் எடுத்துக்கலாம். போட்டியில் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி நிச்சயமாக எடுக்கணும். உடல் வந்து அமைப்பு வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது, எனக்கு இந்த கை வந்து பெருசாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க. அதாவது பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பர்ஃபெக்ஷன்னாவே பீச் வந்துடும். ஸோ இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பெண் குழந்தைகள் வந்து பருவம் அடைவதில் தாமதம் ஏற்படும் போது இந்த மலர் கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. எந்த ஒருவர் வந்து நம்மளை பாராட்டாமல் நம்மளோட கருத்தை வந்து ஏற்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்க போகும்போது நம்ம இந்த மலரை எடுத்துக்கும் போது அவங்க வந்து நம்மளை பாராட்டுவாங்க, நம்மளோட கருத்தையும் ஏற்றுப்பாங்க. ஒரு மலரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளணும்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். மிக நுட்பமான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மலர் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மூளையில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த மலர். என் முழுமையையும் மற்றவர்களின் முழுமையையும் பார்க்க இந்த மலர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது இந்த கார்பெண்டிங் வேலைலாம் செய்கிறாங்கல்ல, இந்த துணி தைக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, அவங்க யாருக்கு அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கெல்லாம் வந்து இந்த மலரை கொடுக்கும்போது அந்த வேலை வந்து அவ்வளோ சிறப்பாக நேர்த்தியாக அமையுமா. நீதிபதி, இப்போது அழகு கலை, ஃபேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, டூல்ஸ் மேக்கிங்கில் இருக்கிறவங்க, வெஹிக்கல் செய்கிற வேலை, இந்த மாதிரி இருக்கிற வந்து ஆண் பெண் இருவரும் வந்து இந்த மாதிரி பீச் தன்மையாளர், இதெல்லாம் வந்து பீச் தன்மையாளர் இருக்கிற இடம் தான் இதெல்லாம். அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து துணி தைக்கிறவங்களே அந்த அழகோட தைச்சா தானே நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு துணி தைக்கிறோம், இல்லை வந்து ஒரு
ஃபேஷன் டெக்னாலஜியில் வந்து ஒரு துணியை வடிவமைச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அந்த அழகு தானே, நேர்த்தி தானே அங்கே வரும். அப்போ அந்த மாதிரி டைப்பு நபர்கள் எல்லாருமே இந்த பீச்சில் வருவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பீச் எடுக்கும்போது ரொம்ப துல்லியமாக கணிச்சு அந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் அந்த வேலையை வந்து நல்லா கச்சிதமாக செய்கிறதுக்கும் இந்த பீச் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். தியானத்தின் போது நம்மளோட மனம் வந்து ஒழுங்கற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது கூட இந்த மலரை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு ஒன்றிய நிலையில் வந்து இந்த மலரை நம்மளுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். கவிதை எழுதுகிறவங்க இந்த மலர் எடுத்துக்கும் போது கவிதை எழுதுனா வந்து அந்த கவிதை வந்து அவ்வளோ ஒரு அழகான கவிதையாக இருக்குமா. இந்த மலர் எடுத்துக்கொண்டு நம்ம எதை நினச்சாலும் நடந்துடும். ஆகவே எச்சரிக்கையுடன் இறக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. பீச் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கிளிமேட்டிஸும் பீச்சும் போட்டுட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அது நடந்துடும். பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மலரை எடுத்துக்கொண்டு பேசும்போது மிக நேர்த்தியாக வாழ்க்கையின் அத்தியாவசியங்களை பேசி முடிக்கக்கூடியவங்கள இருப்பாங்க. வெளியூர் செல்லும்போது இந்த மலர் எடுத்துக்கொண்டா, இப்போது இது என்னன்னா வந்து இப்போ வெளியூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிறைய பேக் பண்ண வேணுமா இருக்கும். இப்போது ஒரு 10 நாள் போகிறோம் அப்படின்னா, ஒரு வாரம் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பொருட்கள் தேவை. துணிமணிகள் மட்டும் இல்லை, நிறைய மேக்கப் ஐட்டம்ஸு, இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், இல்லை டிஃபன் செஞ்சுட்டு போவோம், இல்லை அதுக்கு சாப்பிட்றதுக்கான அந்த பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற அந்த சமயத்தில் வந்து ஏதோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம மறந்துடுவோம். நிறைய எடுத்து வச்சுருப்போம், ஆனால் போகும்போது தான் தெரியும், ஐயோ இதை மறந்துட்டேனே அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதனால் பீச் போட்டுட்டு நீங்கள் அந்த ட்ராவல் பேக்கு இல்லை நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் பண்ணும்போது ஆர்கனைசேஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து அது பீச் போட்டுட்டு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. பீச்னால் பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி. யதார்த்த நிலைகளை வந்து உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக மாறிடுறாங்க. இவங்க வந்து இந்த பீச் டைப் நபர்கள் பார்த்திங்கன்னா கைராசிக்காரங்களாக இருப்பாங்க. 1ஐ 10ஆக்கி 10ஐ 100ஆக்க வேண்டுமானால் இந்த மலரை வந்து நாம் எடுத்துக்கலாம். அர்த்தமற்ற சண்டை செய்து கொள்ளக்கூடியவங்க வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு கூட இது நம்ம கொடுக்கணும். நாம் கேட்குற கேள்விக்கு வந்து பீச் டைப் நபர்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கனாலும் பீச் டைப் நபர்கள் வந்து பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் பீச் டைப் முழு தன்மையில் இருக்கிற நபர்கள் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டர் பேஸ் சொல்கிறாரு. தெரியாது, முடியாது அப்படின்ற வார்த்தைகள் வந்து இவங்க அகராதிலேயே கிடையாது. இந்த மனநிலையில் உள்ள குழந்தை இல்லாத பெண்ணுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது குழந்தை பேறு கிடைக்கும். நம்மை இறைவனோடு இணைக்கும் மலர். அடுத்த பிறவி எடுக்காமல் இருக்க அதாவது இந்த மலர் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பிறப்பே வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆசை ஒரு சிலருக்கு இருக்கும். வயசானவங்களுக்கும் இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த ஆசை இருக்கலாம். சின்ன வயசாக கூட அது இருக்கலாம். பட் எனக்கு இந்த இதோடு போதும், இதோடு நான் முடிச்சுக்கிறேன் என்னோட கர்மாவை அப்படிங்கும்போது பீச்சை மட்டும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த பிறவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மலரை எடுத்துக்கணும். மற்றவங்களிடம் வந்து அதாவது நிறை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா கூட அது பீச் தான். தொழிலில் வந்து நான் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து பீச் ப்ளஸ் பைனு. ஃபெயில் மார்க் வாங்குறவங்களுக்கு வந்து செஸ்னட் பட் கொடுக்கணும். 0 மார்க் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பீச் கொடுக்கணும். ராக் வாட்டர் பீச் வந்து மூளையில் இருக்கிற கட்டமைப்பை உடைத்து எளிதாக நம்ம மூளை செயல்படுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். தவறு செஞ்சிட்டிங்கன்னு சொல்கிறது வில்லோ, உங்களை தவறை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னா அது வந்து பீச். அசிங்கம் மற்றும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கிராப் ஆப்பிள். அடுத்து வரக்கூடியது கிராப் ஆப்பிள் தான். அழகு மற்றும் எப்படியெல்லாம் வாழ வேணும் அப்படிங்கிறதுக்கு பீச். தீர்க்கப்படும் உடல் நோய்கள் பார்த்திங்கன்னா இருதயம், நுரையீரல் பாதிப்பு, வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள், செரிமான குறைவு, ஃபுட் அலர்ஜி, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தீர்க்கக்கூடியது. நரம்பில் உள்ள தடைகள், உடலில் அரிப்பு. இப்போது உடல் அரிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரி ஆகுதில்ல, அதுக்கு வந்து பீச்சும் ஹாலியும் கொடுத்தா போதும். ஹாலியும் கொடுத்தீங்கன்னாவே அந்த உடல் அரிப்பு போயிடும். கழுத்து வலி, மூச்சு பிடிப்பு, இந்த உடம்புல இருக்கிற அந்த சிவப்பு கொப்பளங்கள் இதெல்லாம் வந்து இந்த பீச்சே சரியாக்கிடும்.
இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க. என்னோடய கண்ணு முன்னாடியே நீ நிற்காத அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க நிறைய பழமொழிகள் சொல்கிறவங்க எல்லாருமே பீச்சில் வருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் பழமொழி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே பீச்சில் தான் வருவாங்க. இந்த பீச்சோட மலர் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மலர் வந்து கிராப் ஆப்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மலர் வந்து கிராப் ஆப்பிள். இது வந்து எங்கே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் இயங்குது. டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பர் அப்படின்ற அந்த குரூப்பில் வந்து இருக்கிற மலர் இது. கிராப் ஆப்பிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளன்சிங் ஃப்ளவர், தூய்மைப்படுத்துதலின் மலர், புனிதத்தின் மலர், காலமற்ற மலர், காலத்தை கடந்து நிற்கும் மலர். இந்த மலர் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை வெளேர்னு மிக வெண்மையாக இருக்கக்கூடிய மலர் இது. இது வந்து ரொம்ப வாசனை மிகுந்த மலர் இது. பிங்க்கு கலர் நிறத்துலேயும் வந்து ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், ஒரு சிலது பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இதனோட தண்டு வந்து வளைஞ்சு தங்க நிறத்தில் இருக்குமா. இதற்கு வந்து வைல்டு ஆப்பிள் அப்படிங்கிற பேரும் இருக்குது. சின்ன மரமாக தான் இருக்கும். இதனோட வேர்கள் வந்து ஆழமே இருக்காதான். இதோட வேர்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்குமா இந்த வேர்கள். இந்த மரத்தை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா சொறியாக இருக்குமா. மரத்தில் வந்து பூஞ்சை, காளான் இதெல்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்கும். இந்த மலர் வந்து எங்கே இந்த மலர் இருக்குதோ அங்கே வந்து அந்த தேனீக்களை ஈர்க்கிற சக்தி வந்து இந்த மலர்களுக்கு உண்டு. எங்கே இந்த மலர் இருக்கோ அதை தேடி அந்த தேனீக்கள் வந்து வரும். 5 இதழ்களை கொண்ட மலர் இது. கோல்டன் கலர் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராப் ஆப்பிள் அப்படின்னா உடலை வந்து தூய்மைப்படுத்தி கொள்றதுங்கிறது வந்து ஒரு நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். விந்தணுவும் அண்ட செல்லும் கூட புனிதமானது தான். பிரபஞ்ச இணைப்பை தவிர மற்ற எந்த ஒரு இணைப்பும் எனக்கு தவறானது தான். சொற்பொழிவு வந்து நிகழ்த்தும் போது பார்த்திங்கன்னா, சொற்பொழிவாளர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு புனிதமான ஒரு தன்மையில் இருக்கணும். ஏன்னா பேச்சை கேட்க வரவங்களுக்கு வந்து அவங்களோட, அதாவது பேச்சை கேட்க வரவங்களோட எதிர்மறை ஆற்றல் வந்து அவங்கள தாக்காமல் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து கிராப் ஆப்பிளோட முழு தன்மையாளராக இருக்கணும். எண்ணத்தில் வந்து எப்பயுமே நம்ம தூய்மையாக இருக்கணும். ஒரு பொருளில் வந்து தூய்மை கிடையாது, நம்ம எண்ணத்தில் தூய்மை இருந்தாலே போதும். ஒரு சேத்துல பிறந்தது தானே செந்தாமரை சொல்கிறோம் இல்லையா, சேத்துல தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து கிராப் ஆப்பிள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது இது ஏன் இந்த சேரு இந்த சுத்தம் இதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது. அசுத்தம் அப்படிங்கிறது வந்து சுத்தத்தின் ஒட்டுதல் அப்படின்னு டாக்டர் வாஷ் குறிப்பிடுறாரு. ஒரு தோற்றத்தை பார்த்து ஒருத்தர் அசிங்கமோ இல்லை அருவருப்போ இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஒருத்தரை பார்த்தா நம்ம ஒரு கமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்து தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கிறதையும் டாக்டர் வாஷ் குறிப்பிடுறாரு. 38 மலர்களில் வந்து பூசுகிற ஒரு சில மலர்களில் வந்து நம்ம கிராப் ஆப்பிளும் ஒன்று. தூய்மைக்கும் அகத்திற்கும் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு குழப்பம்தான் வந்து இந்த கிராப் ஆப்பிளோட தன்மையாக இருக்கும். இதனோட நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா பீரியடை தான் நம்ம கரெக்டாக இதை உதாரணத்துக்கு எடுக்க முடியும். கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா வெளில போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது, ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோன்னாலும் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிட்றது, இது எல்லாமே அந்த கிராப் ஆப்பிளோட தன்மை தான். அந்த கொரோனா பீரியடில் இருந்த 2-3 மருந்துகளில் வந்து முக்கியமான ஒரு மருந்து வந்து இதுவாக இருந்திருக்கும். அப்போது நம்ம கொரோனா டைப்பில் இந்த மலர் நம்ம கூட இருந்திருந்தால் இந்த கிராப் ஆப்பிளும் அதே மாதிரி கிளிமாட்டிஸும் இன்னொன்று கூட சொல்லுவாங்க, கிராப் ஆப்பிள், கிளிமாட்டிஸ், அப்புறம் வந்து மிமுலஸ், இந்த 3மே வந்து அப்போ வந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக பயம் இருக்கும், சுத்தப்படுத்திக்கணுங்கிற தன்மை வந்து கிராப் ஆப்பிள். அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி கவலை, நம்ம நல்லா இருப்போமா, நம்ம உயிரோடு இருப்போமான்ற அந்த பயம் அப்போ இருந்தது இல்லையா. அப்போ இந்த 3ம் வந்து அப்போது மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வந்திருக்கணும் அந்த காலகட்டத்தில். நம்ம அப்போ நான் கூட அது கற்றுக்கல. அப்போ தான் அந்த கொரோனா பீரியட் முடிஞ்சு தான் நான் இதை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு கூட இது தெரியாது.
பல முறை வந்து கை கழுவிட்டு சாப்பிடக்கூடிய நபர்கள் இப்பயும் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த கிராப் ஆப்பிளோட நிழல் தன்மையாளர்கள். அருவருப்பு, அசிங்கம், சுத்தம், தீட்டு அப்படின்றத வந்து ஒரு நோயாக மாற்றிக்குவாங்க அவங்களுக்கு. அதுவே அவங்களுக்கு நோயாக மாறிடும், அப்படி நம்ம எடுத்துக்கலாம். உடல், மனம், ஆன்மாவில் உள்ள நச்சுத்தன்மையால் தான் இந்த மென்டாலிட்டியே வரும். அடிக்கடி கை கழுவி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அழுக்கை பொறுத்து கொள்ள முடியாது இவங்களால். இவங்க ஏன் வந்து அந்த அழுக்கை பொறுத்துக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரத்தம் வந்து அழுக்காக இருக்குமா. முக்கியம் இல்லாத ஒரு மனநிலைக்கு வந்து முக்கியம் கொடுக்கக்கூடியவங்க. இது தேவையே இல்லை, அந்த மனநிலை வரும் போகும். பட் அதை முக்கியம் கொடுத்து அதை வந்து பெருசாக்குறவங்க கூட வந்து இந்த கிராப் ஆப்பிள் டைப் நபர்களாக இருப்பாங்க. அசுத்தமாகிட்டோமே அப்படின்னு தன்னைத்தானே பரிதாபத்துக்கு உள்ளாக்கி கொள்வாங்க. இப்போ பஸ்லலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல டக்குன்னு போய் உட்காரத்துக்கு வந்து சிரமப்பட்டுட்டு அங்கே ஒரு டவல் போட்டோ இல்லை ஒரு கர்ச்சீஃப் போட்டோ இல்லை அதை தொடச்சி விட்டுட்டோ உட்காராங்க பார்த்தீங்களா. அது எல்லாருமே இந்த கிராப் ஆப்பிள் நிழல் தன்மையாளர்கள் தான். தன்னோட பக்கத்தில் இருக்கிறவங்கள அருவருப்பாக பார்த்து ஓரமாக ஒதுங்கி உட்கார்க்கக்கூடியவங்க. எப்போயுமே இவங்களுக்கு அந்த தொற்று நோயை பற்றிய கவனம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தனக்கு ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து வந்து வெளியில் வர்றதுக்கு எந்த விதமான நிவாரணத்தையும் வந்து மேற்கொள்ளக்கூடிய நபர்கள். வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது யூரின் போகாமல் இல்லை மலம் கழித்தல் இதெல்லாம் செய்யாமல் தவிர்த்துட்டே வருவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அந்த பாத்ரூம் அழுக்காக இருக்கும், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கிராப் ஆப்பிளோட நிழல் தன்மையாளர்கள் தான். இவங்க வந்து அங்கே யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த டாய்லெட் திரும்பி சுத்தம் பண்ணால் மட்டும்தான் இவங்க போவாங்க. அப்படியே டாய்லெட் போனாலும் பலமுறை தண்ணி ஊற்றிட்டு, திரும்பி வரும்போதும் பலமுறை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு, அப்பயும் அவங்களுக்கு அந்த திருப்தி வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். சிறு குறைகளை கூட வந்து இவங்களால் பொறுத்துக்க முடியாது. தோல் நோய் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு அருவருப்பு வந்துடும். இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு நோயோடு அந்த சரும நோயோடு இருக்கிறவங்கள பார்த்தா நம்மளுக்கும் இது வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் இருக்கக்கூடியவங்க. மற்றவங்கள பார்த்து ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய நபர்கள். பக்கத்தில் கூட அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அந்த ஸ்கின் பிரச்சனை இருக்குன்னா பக்கத்தில் கூட போய் நிற்க மாட்டாங்க. அவங்களோட எச்சில் என் மேலே பட்டுடுமே அப்படின்னு தூரமாக தள்ளி நிற்கக்கூடியவங்க. எந்த ஒரு பொருளும் வந்து மற்றவங்க பயன்படுத்திய எந்த ஒரு பொருளையும் வந்து பயன்படுத்தாமல் இருக்கக்கூடியவங்க. சீட்டில் உட்காரும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு அருவருப்பு பட்டுக்கிட்டே அப்படியே அந்த நுனி சீட்டில் உட்காருவாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து இந்த கிராப் ஆப்பிள் டைப்பில் தான் வருவாங்க. சுத்தம், சுகாதாரம், இது ரெண்டுக்குமே வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குறவங்க. கழுவிய பொருட்களையே திரும்ப திரும்ப எடுத்து கழுவி வைக்கிறது. இவங்களோட விடாப்பிடியான இந்த எண்ணங்கள் தான் வந்து இவங்களோட நோய் அப்படின்னு டாக்டர் வாஜ் குறிப்பிடுறாரு. ஒரே செயலை திருப்பி செய்கிறது, சின்ன குறையை கூட வந்து பெருசாக பார்க்குறது. ஒரு சின்ன இப்போ கண்ணாடி பார்த்துட்ருக்கோம், ஒரு வெள்ளை முடி வந்திருக்கும், உடனே ஐயோ எப்படி தான் இது வந்துச்சு, இது தெரியலையே, எப்படி இதை எடுக்கலாம், எனக்கு வந்து வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்ற ஒரு அருவருப்பு. நம்மளை எல்லாரும் வந்து வயசானவங்கன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த அசிங்கமான ஒரு உணர்வு, இதெல்லாம் வந்து இந்த கிராப் ஆப்பிளில் வரும். தன்னுடைய உயரம், நிறம், எடையை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க. பார்த்து அதாவது எனக்கு வந்து இவ்வளோ வெயிட்டு தான் இருக்கணும், இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொள்ளக்கூடியவங்க. இவங்க வந்து இந்த பூச்சியெல்லாம் அருவருக்கப்பட்ட அந்த ஒரு சில பூச்சிகள்லாம் அருவருப்பு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளை கண்டு பயப்படக்கூடியவங்க. இது பயப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ரத்தத்தில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா. யாராவது ஒருத்தவங்க யூரின் போயிருக்காங்கன்னா வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணாமல் திரும்பி இவங்க போக மாட்டாங்க. கொஞ்சோண்டு ஏதாவது இந்த லீக்கேஜ் மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, இல்லை குழந்தைங்க வந்து யூரின் போயிட்டாங்கன்னா கூட டக்குன்னு போய் அந்த ட்ரெஸ்ஸையே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாருமே இந்த டைப்பில் வருவாங்க. அசுத்தமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. குப்பை கூலங்களை பார்த்தாலே கூட இவங்களுக்கு அருவருப்பு வந்துடும். ஒரு சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடலுறவுக்கு பின்னாடி வந்து ஒரு மாதிரி அந்த அசிங்கம், அருவருப்புன்னு ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள். இவங்க வந்து விரும்பாமலேயே வந்து இவங்களுக்கு எதிர்மறை தன்மை வந்து உடம்புல இருக்கும். உடலில் வந்து வலி ஏற்படுத்தக்கூடிய இறுகத்தன்மை வந்து இவங்களுக்கு வரும். இவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரியாக்ட் செய்கிறவங்களா இருப்பாங்க.
குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த சேறு பண்ணிட்டு வந்து அந்த கால் மிதியில் தொடச்சிட்டாங்கன்னா உடனே அந்த கால் மிதியை எடுத்து சுத்தம் செஞ்சு இல்லை வேறு போட்டுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணாதான் அவங்க மனசு ஆறும். அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த தன்மையில் வருவாங்க. தூய்மையில் ஒரு வெறித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி நபர்கள். பெண்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறத கூட ஐயோ எச்சி தானே நம்ம மேலே அந்த எச்சில் படுதே அப்படின்னு ஒரு சில தாய்மார்கள் நினைப்பாங்க. அந்த மாதிரி டைப் நபர்கள். மாதவிடாய் சமயத்தில் கூட அந்த உதிரப்போக்கு இருக்கும்போது ஒரு அருவருப்பு தன்மையோடையே இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு தான் வந்து இந்த குழந்தையின்மை ஏற்படுது, கருப்பை நீர் கட்டி வர்றதுக்கெல்லாம் ரீசனே இதுதான் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. சின்ன சின்ன விஷயங்களை கூட பூதகரமாக ஆக்கி கொள்ளக்கூடிய நபர்கள். அதே சமயம் வந்து இவங்க அற்பத்தனமாகவும் இருப்பாங்களாம். தூய்மை மட்டுமே இவங்களோட பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும். தூய்மைக்கும் ஒரு அளவு முறை இருக்குது இல்லையா, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நபர்கள். டீ கடைக்கு போனீங்கன்னா அந்த கண்ணாடி டம்ளரில் தான் நிறைய பேர் டீ குடிக்கிறாங்க. அந்த மாதிரி டீ அது வேண்டாம், எனக்கு வந்து டிஸ்போசபிளில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள் இவங்க. கூட்டத்துக்கு போனால் கூட ஒதுங்கியே வந்து நிற்கிறது. பக்கத்தில் யாரையும் வந்து இப்போ கூட்டத்தில் போனால் என்ன ஆகும், எல்லாம் தள்ளுமுள்ளு நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது கூட ஒதுங்கி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டால் கூட வந்து வீட்டுக்கு வந்து உடனே டக்குன்னு குளிச்சா தான் இவங்களோட அந்த இது மாறும். இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மனநிலையில் ஒரு இறுக்கமான ஒரு ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை வந்து டாக்டர் பேட்ச் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வேக்வம் கிளீனர் அப்படின்றாரு இவங்களை. தூய்மையை வந்து இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு வளமையும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக போயிடும் இந்த மாதிரி நபர்களுக்கு. புறத்தில் வந்து சுத்தத்தை தேடுபவர்கள் வந்து கண்டிப்பாக அகம் வந்து அழுக்காக தான் இருக்கும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்களோட ரத்தம் வந்து அசுத்தமாக இருக்கும், ரத்தம் வந்து உஷ்ணமாக இருக்கும், அமிலத்தன்மையோடும் கார்பன் டை ஆக்சைடோடும் வந்து இந்த ரத்தம் இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகிறதுக்கு அந்த அருவருப்பு அசிங்கம் அப்படின்னாலே நம்ம ரத்தம் தூய்மை இல்லை, நம்ம ரத்தம் வந்து சூடாகிடுச்சுன்னு தான் அர்த்தம். என்னோட உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் சரியில்லைன்றது தான் வந்து அர்த்தம். ரத்தத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் உடல் வந்து நிச்சயமாக உஷ்ணமாக தான் இருக்கும். ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் குளிர்ச்சி உடலாக இருக்கும். ஒரு சின்ன பரு நம்ம முகத்தில் வந்துட்டால் கூட அதுக்காக வந்து ஐயோ நம்ம இவ்வளோ அசிங்கமாக ஆயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். சுத்தத்தை வந்து பூத கண்ணாடி வச்சுட்டு பார்ப்பாங்களாம் இந்த மாதிரி நபர்கள். அவங்க குழந்தைங்களையும் அந்த மாதிரி தான் வளர்ப்பாங்க இவங்க. தன்னை பாவமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து தப்பாக செஞ்சுட்டா கூட தன்னை பாவமாக நினைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்க. நான் நினச்சது தான் சரி, என்னுடைய எண்ணம் தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து அதிகமாக அடுத்தவங்களோட வந்து மனஸ்தாபம் ஏற்படுது. கண்ணாடியில் பார்க்கும்போது கூட தன்னோட முகத்தை மட்டும் பார்க்காம ஒவ்வொரு பாகத்தையும் வந்து அந்த கண்ணாடி கொண்டு பார்க்குறது. இந்த பாகம் எப்படி இருக்குது அப்படின்னு, அந்த பாகம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து அசுத்தத்தின் மீது வந்து தேவையற்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். அதை வந்து வெளியில் வந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்க. உடல் ஆரோக்கியத்தில் வந்து இவங்களுக்கு எப்பயுமே ஒரு மேம்போக்கான ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குமே இவங்க கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எதற்குமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டக்குன்னு பயப்படக்கூடிய நபர்களாக கூட இவங்க இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வலிக்குது, இந்த இடத்த மட்டும் பிடுங்கி போட்டுடலான்னு இருக்குது, இந்த இடம் மட்டும்தான் வலிக்குதுன்னு குறிப்பிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கிராப் ஆப்பிள் டைப் நபர்களாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தாத பொருட்களில் இருந்து தான் வந்து இந்த விஷத்தன்மை வந்து வெளியேறுமா. இந்த மலரை வந்து ரெகுலராக நம்ம வீடு வந்து சுத்தம் பண்ணும்போது, வீடை வந்து மாஃப் பண்ணும்போது, வலிக்கும்போது இந்த மலரை போட்டு அந்த டேப்லெட்ஸ் ஒரு 10 டேப்லெட் நீங்கள் போட்டு வலிச்சிட்டிங்கன்னா எப்படி அந்த வீடு சுத்தமாகுதுன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று நீங்கள் செஞ்சுருப்பீங்க, இல்லைனா யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கிராப் ஆப்பிள் தெளிச்சிட்டாலே அங்கே இருக்கிற விஷத்தன்மை எல்லாமே போயிடும். பீச் வந்து சகிப்புத்தன்மையற்ற செல்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். கிராப் ஆப்பிள் நபர்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டும் அந்த செல்கள் வந்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்குமா. உள்ளொழுக்கத்தை வந்து சொல்கிறது வந்து பீச்சு, புற ஒழுக்கத்தை சொல்வது கிராப் ஆப்பிள். நீ ஏன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அது பீச்சு. எனக்குள் ஏதோ ஒழுங்காக இல்லை அப்படின்னு, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது,
எனக்குள்ளே ஏதோ ஒரு அதாவது இன்னும் இது வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா, எனக்குள்ளே ஏதோ இருக்கிறது அப்படின்னா கிராப் ஆப்பிள். அப்படின்னா எனக்குள்ளே ஏதோ இருக்குன்னா என்ன இருக்குது? இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். வெளியிலேருந்து ஒரு புரோட்டாவோ இல்லை நூடுல்ஸோ ஃப்ரைட் ரைஸோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்க. அது சாப்பிட்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும். அது வந்து நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டோமா, தேவையற்ற விஷயங்கள் சாப்பிட்டோமா, நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுதே அப்படின்ற அந்த நினப்பு வருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த கிராப் ஆப்பிள் டெண்டன்சி. மற்றவங்களை ஒழுங்குபடுத்துறதுலேருந்து தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்க. அருவருப்பு இல்லாத ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். முழு தன்மையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஒழுங்குபடுத்துறதுலேருந்து தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்வது, அருவருப்பு இல்லாத ஒரு மனநிலை, மீட்டு உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். தனக்குள் இருக்கும் விஷத்தன்மையில் உள்ள அருவருப்பு, அசிங்கம், சுத்தம், தீட்டு ஆகியவற்றை விலக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. உடல், மனம், ஆன்மாவை தூய்மை செய்யறதுக்கு இந்த மலர் யூஸாக இருக்கும். இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்துல உள்ளவங்களை வந்து இவங்க மதிப்பாங்க. இந்த மலரை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அங்கே மதிக்க மாட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா கிராப் ஆப்பிள் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அங்கே மரியாதை கிடைக்கும். தனக்குள் ஆழமாக உள்ளே செல்ல வந்து புதையல் மாதிரி நம்மளுக்குள்ள ஆழமாக நம்ம போகணும் அப்படின்னா அது வந்து கிராப் ஆப்பிள் தான். புதையல் போன்ற விஷயங்கள், முன்னோர்கள் கண்டுபிடித்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணுன்னாலும் இந்த மலர் எடுத்துக்கலாம். இப்போ கிராப் ஆப்பிள் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அது ஒரு காம்பினேஷனோட அந்த மாதிரி கொடுக்கணும். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப் ஆப்பிள் மட்டும் வந்து ஒரு தொடர்ந்து கொஞ்சம் நாட்கள் நம்ம சொல்கிற மாதிரி அதாவது தெரியாது இல்லையா? கிராப் ஆப்பிள் டெண்டன்சி வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. போக போக மருந்து கொடுக்க தான் வந்து அது வெளிப்படும். அப்போது நிறைய பேருக்கு இது கொடுத்து பார்த்து நம்ம ரிசல்ட் என்ன எடுத்திருக்கோன்னா, ஏதோ ஒரு விஷயம் புதையல்னால் வந்து அந்த தங்க புதையல் தான் புதையல்னு கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் புதையல் மாதிரி ஒரு விஷயம், அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஃப்ளவர் மெடிசனே நம்மளுக்கு கிடைச்சதே ஒரு புதையல்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு புதையல் மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக வந்து இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்கு அமையும். இப்போது நான் இன்னொன்றும் சொல்கிறேன். இப்போ ஒரு பொருள் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கிராப் ஆப்பிள் இப்போ ஒரு விஷயம் காணும், ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் வந்து சாவி எங்கேயோ வச்சுட்டோம், இல்லை ஒரு வெளியில் போகிறோம், ஏதோ ஒன்று தொலைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. வெளியில் போய் தொலைஞ்சி போச்சுங்கிறத விட வீட்டில் காணாமல் போன பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஏதோ ஒன்று காணோம், இப்போ ஒரு ஃபைல் வந்து காணோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, ரொம்ப அவசரமாக தேடிட்டுருக்கீங்க. இப்போது நார்மலாக தேடுறீங்க, ஐயோ நம்மளுக்கு இந்த பொருள் காணமே, சாவி காணமேனா ஒரு பதட்டம் உருவாகும் அங்கே. அந்த பதட்டத்துக்கு வந்து கிராப் ஆப்பிள் போதுமானது. இது ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள், உடனே அந்த பொருள் கிடச்சிரும். நீங்கள் சாவி வந்து எங்கேயாவது வண்டி சாவியோ இல்லை பீரா சாவியோ எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா கிராப் ஆப்பிள்னு நீங்கள் உச்சரித்தாலே கிடைக்கும். முடிஞ்சால் மருந்து இருக்கிறவங்க போடுங்க, இல்லை சும்மா நீங்கள் 9 டைம்ஸ் ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி கிடைக்கலன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு பீதி உருவாகும். ஐயோயோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ்போர்ட்டுக்காக வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துட்ருக்கிறாரு, நம்மளுக்கு பாஸ்போர்ட்டு காணோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மனநிலையில் இருப்பீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் வந்து ராக்ரோஸ் மனநிலைக்கு வந்துடுவீங்க. அதான் பயம், பீதி வந்துடும். ஐயோ சார் வந்திருக்கிறாரு, நம்மளுக்கு வந்து இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி எடுக்க போகிறோங்கிறது வந்து ஒரு பயம் பீதி கலந்த நிலை இல்லையா? அதுக்கு ராக்ரோஸ் போட்டிங்கன்னா கிடச்சிரும். அப்போது இன்னொன்று என்னென்னா, எதுவுமே இல்லை, ஒரு விஷயத்தை தேடிட்டுருக்கோம், அதை தேட வந்து எங்கேயுமே கிடைக்கல உங்களுக்கு. கிராப் ஆப்பிள் சொல்கிறீங்க, ராக்ரோஸ் கிடைக்க சொல்கிறீங்க, எதுவுமே கிடைக்கல. அப்போது அங்கே ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணம் உருவாகும் பார்த்தீங்களா? அந்த வெறித்தனமான எண்ணம் உருவாயிடுச்சு அந்த தேடுறதுலனா நீங்கள் வெர்வைன் போடணும். இந்த 3ஐயும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் கூட எனக்கு சொல்லுங்கள். இந்த கிளாஸில் வந்து நம்ம கேள்வி பதில் செஷனில் வருவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லை நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வருதுன்னா எனக்கு ஒரு மெசேஜாக கூட போடுங்க அது. ஓகே. அப்புறம் என்னென்னா, இந்த மலரை பற்றிய ஒரு நுணுக்கம் தெரியணும் அப்படின்னா, இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது இதனோட உணர்திறனில் வந்து தேவையான மலரின் உணர்திறனை வந்து நம்ம இப்போ கிராப் ஆப்பிள் போட்டுட்டு அது நாம் எந்த மலரோட இது பீச்சுன்னு எடுத்துக்கலாமே, பீச்சோட மலரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட அதை தெரிஞ்சுக்க முடியும்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. புண்கள் வந்து நம்ம உடம்புல நிறைய புண்ணு இருக்குது, அது ஆறாமையாக இருக்குன்னா கூட கிராப் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம். எண்ணத்தையும் இரத்தத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மலராக இது இருக்குது.
செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தொற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய ஃபங்கஸ்ஸு இந்த மாதிரி வருதுன்னா கூட நம்ம கிராப் ஆப்பிள் தெளித்தாலே வந்து நல்ல நிறைய மலர்கள் உங்களுக்கு கொடுக்கும் அந்த செடிகள். எதாக இருந்தாலும் பழங்களோ காய்கறிகளோ எதாக இருந்தாலும் நீங்கள் இதை தெளிச்சிங்கனாவே அந்த ஃபங்கஸ் இருக்குன்னாலே இந்த முறையை நம்ம கடைபிடிக்கலாம். நீண்ட நாட்களாக தோல் பிரச்சனைகள் இருக்குன்னா கூட இந்த மலரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தடவிக்கலாம், ஸ்ப்ரே மாதிரி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக அதிகமான ஒரு உணர்திறன் உண்டாகும் இந்த மலர் எடுக்கும்போது. அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் கிராப் ஆப்பிள் அந்த மாத்திரை கூட ஒரு சும்மா இது பண்ணி நல்லா தூள் பண்ணி ஒரு கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த எண்ணெயில் கலந்துக்கலாம். கை காலில் வந்து இந்த முட்டியில் வந்து தோல் ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அங்கே இப்போ இது பெண்களுக்குன்னா வந்து இந்த இது கை கடியில் இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் தடவிக்கினீங்கன்னா வந்து அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கருப்பு நிறம் வந்து மாறிடும். தோல் வியாதி, அப்புறம் வந்து விஷம் குடித்தவங்க, விஷத்தில்னால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட இதை நம்ம கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருள் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வாமிட் வருது, நம்மளுக்கு உணவு வந்து ஒவ்வாமைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அது விஷத்தன்மையாக மாறி இருக்கிறதுனால தான் அந்த ஒவ்வாமை வருது. அந்த மாதிரி டைமில் இந்த மலர் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் பெண்களுக்கு அடிக்கடி வர அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது பார்த்திங்களா, அதுக்கு கூட வந்து இந்த மலர் கொடுக்கும்போது உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். மற்றவங்களோட எதிர்மறை எண்ணம் நம்மளை வந்து தீண்டாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த மலர் உதவியாக இருக்கும். தினமும் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும்போது வந்து இந்த மலரை வந்து ஒரு 10 மாத்திரை போட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டே வந்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கிற கெட்ட விஷயங்கள், உடலில் உள்ள விஷத்தன்மை, மற்றவங்க நம்ம மேலே செலுத்துகிற அந்த கெட்ட எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே இந்த கிராப் ஆப்பிள் வந்து நீக்கும். துணி துவைக்கிறதுக்கு கூட, காய்கறி சுத்தம் செய்யும்போது கூட இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் 4 நாள் போட்டு சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த என்னென்ன இது போட்டிருக்காங்களோ அந்த என்ன சொல்கிறது, அந்த தேவையற்ற அந்த கெமிக்கல்லாம் கூட வந்து இந்த இதை போட்டு நீங்கள் கழுவும் போது அது நீங்கிடும். நான் அப்படிங்கிறது வந்து சமநிலை, அசிங்கமும் இல்லை தூய்மையும் இல்லை. எந்த ஒரு குருவுக்கிட்டையும் மத தலைவர்கிட்டையும் வந்து ஒரு விதிமுறையை பின்பற்றும் போது, எந்த ஒரு குருவிட்டையோ இருந்தோ இல்லை மத தலைவர்கள்கிட்ட இருந்தோ வந்து ஒரு வழிமுறையை வந்து நம்ம பின்பற்றும் போது நாம் வந்து ஆதிக்கத்துக்கு உள்ளாகிடுறோம். அந்த மாதிரி தாக்குதலில் இருந்து கூட வந்து இந்த மலர் நம்மளை பாதுகாக்கும். அரசியலில் பார்த்திங்கன்னா ஒரு தொண்டன் இல்லை வந்து கட்சி தலைவர்கிட்ட இருந்து இல்லை வந்து தலைமையின் ஆதிக்கத்தில் ஒருத்தர் வந்து மாட்டிக்கும் போது கூட இந்த மலரை எடுத்துக்கும் போது வந்து அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்களாம். ஹீலர்ஸ் வந்து மிக முக்கியமாக இந்த மலரை வந்து நாம் உட்கொள்ளணும். அவங்கக்கிட்ட வர அந்த நோயாளியோட எதிர்த்தன்மையை போக்கி கொள்வதற்கு கூட இந்த மலரை வந்து நம்ம பயன்படுத்த வேணுமா இருக்கும். விஷ எண்ணங்கள்லேருந்து நம்மளை மீட்கக்கூடியது இந்த மலர். மற்றவர்களோட எண்ண அலைகளிலிருந்து பாதிப்பை தீர்க்கக்கூடியதும் இந்த மலர் தான். தினமும் குளிக்கும்போது இந்த மலரை வந்து தண்ணியில் கலந்து குளிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அமையும். தியானத்தின் போது எதிர்மறையான எண்ணத்தை இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து ஒழுங்காகும். யோக முறைகள், மந்திர முறைகள், தியான முறைகள் அப்படின்னு பல முறைகளை நம்ம வந்து வச்சிட்ருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு எதிர் அலைகளும் வந்து நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த மலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாகவும் நேர்மையாளர்களாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உள்ளே போய் துருவி ஆராய்ச்சி செய்ய வேணும்னாலும் இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது நம்முள்ள உள்ள ஒளியை கூட நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு டாக்டர் ராஜ் குறிப்பிடுறாரு. நம்ம வந்து எல்லா விதமான உறுப்புகளும் சிறப்பாக செயற்படணும்னா இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். நாள்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு விஷயம் நடக்கும்போது, எதிர்மறை சொத்துக்கள், அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை, இல்லை நம்ம சொத்து விற்கலை அப்படிங்கும்போது கூட அந்த வீட்லேயோ இல்லை அந்த இடத்துலையோ இந்த கிராப் ஆப்பிள் தெளிக்கும் போது அந்த பிரச்சனைகள் வந்து அங்கே நீங்கும். திரும்ப திரும்ப வரும் அந்த தேவையற்ற எண்ணங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. செல்களில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதால் தூய்மையும் ஒழுங்கும் வாழ்க்கையில் வந்து இருக்கும். இப்போ கீமோதெரபி செய்கிறாங்க இல்லையா, இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் கீமோதெரபி கொடுத்தவங்க, இல்லை அனஸ்தீஷியா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு வந்து
அந்த உடல் வந்து ஒரு விஷத்தன்மையாக அங்கே மாறி இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது. இந்த மலரை கொடுக்கும்போது அந்த மலர் வந்து அந்த தேவையற்ற அந்த விஷயங்களை வந்து அந்த மெடிகேஷன்ஸ் நிறைய எடுத்திருப்போம் இல்லையா, அது அந்த நச்சுக்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும். இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக வந்து அலோபதி எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது கூட வந்து இந்த மலர் கொடுக்கலாம், அந்த நச்சுக்கள் வந்து நீங்கும். இப்போ அந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே இன்ஜெக்ஷன் போட்டுட்ருப்பீங்க இல்லையா, இந்த கொரோனா அந்த கோவிட் அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி போட்டுக்கிட்டவங்க கூட வந்து இப்போது நிறையா பயமுறுத்துகிறாங்க பார்த்தீங்களா. இந்த கோவிட் போட்டவங்க இன்னும் எனக்கு கரெக்டாக அதை சொல்லக்கூட தெரியல, ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அந்த கோவிட் அந்த வேக்சின் போட்டவங்க அப்புறம் 2வதாக ஒன்று போட்டாங்க, அதெல்லாம் வந்து என்னமோ ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷத்தன்மையை கூட வந்து கிராப் ஆப்பிள் கூட ஒரு சில மருந்துகள் சேர்த்து எடுக்கும்போது அந்த விஷத்தன்மை கூட நீங்கும். ஒரு செடியை வந்து ஓரிடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றும் போது இந்த மலரை தெளிச்சிட்டோன்னா அது அங்கே அது அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகி அது வளர ஆரம்பிச்சிருமா. உடலில் உள்ள அதிகப்படியான அசிடிட்டியை குறைத்து நம்ம உடம்பை வந்து அல்கலைனாக மாற்றுறதுக்கு கூட இந்த மலர் வந்து உதவியாக இருக்கும். கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் நிச்சயமாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அருவருப்பு தன்மை மாறி ஒரு சாதாரண நிலைக்கு வந்து இவங்க வந்துடுவாங்க. நீங்கள் சும்மாவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நம்மளுக்கு அருவருப்பு வருதோ, எப்போல்லாம் வந்து ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அந்த சுத்தத்தை அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா கூட இந்த கிராப் ஆப்பிள் நம்ம அப்போ போடும்போது கூட இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுக்கு சேன் பண்ணாலே கூட உங்களுக்கு ரிசல்ட் எடுக்கலாம். நீங்கள் இப்போ குளியல் அறையிலையோ இல்லை டாய்லெட் அறையிலையோ வந்து தண்ணீர் தேங்கிடுச்சுன்னா ஒரு அருவருப்பு வரும் பார்த்திங்கன்னா, அந்த அந்த அருவருப்பு வரும்போது அதாவது குளியல் அறையில் டாய்லெட்டில் வந்து இந்த தண்ணி வெளியில் வந்துருச்சுனாலோ இல்லை தண்ணி வந்து ஃபுல்லாக உள்ள வீடு ஃபுல்லாக ரொம்பிடுச்சுனாலோ ஒரு அருவருப்பு ஃபஸ்ட்டு வர்றது வந்து திகைப்பு. அந்த போன வாரம் பார்த்தோம், ஹார்ன்பீமில் பார்த்தோம் நம்ம. அதை திகைப்பு வந்தால் ஹார்ன்பீம் போடணும், அருவருப்பு வந்தால் கிராப் ஆப்பிள் போடணும். அதனால் மனநிலையை நீங்கள் கணிச்சு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ கிராப் ஆப்பிள் போடுற டெண்டன்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அருவருப்பு தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா அந்த தேங்கிய நீர் வந்து முற்றிலுமாக வடிஞ்சிரும். ஹார்ன்பீம் போடுற இடத்துல ஹார்ன்பீம் தான் போடணும், கிராப் ஆப்பிள் போட வேண்டிய இடத்துல கிராப் ஆப்பிள் தான் போடணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மனநிலையை பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனால் அந்த கரெக்டான மனநிலை நீங்கள் கண்டுபிடிச்சி போயிருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து முற்றிலுமாக தானாக எங்கே போகுதுன்னே தெரியாது, அது போயிருக்கும். இப்போ வாயிலேருந்து அடிக்கடி வந்து இந்த தும்முனா இருமுனா அந்த கோலன்னு சொல்கிறாங்களா, அந்த சளி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆஸ்மா கூட குணமாயிடுமா. உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது எடை குறையும். அதே மாதிரி எனக்கு எடை வந்து கூடணும், எனக்கு வந்து உடல் வந்து ரொம்ப ஒல்லியாயிட்டே போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் தான் கொடுக்கணும். இந்த மலரை எடுத்துக்கொண்டு செல்லும்போது நிலத்தில் வந்து இப்போ இந்த தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்களே, இந்த போர் போடுறதுக்கெலாம் தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து புதையல் மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி புதையல் தண்ணீர் கூட ஒரு புதையல் தானே, எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு புதையல் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தானே. அப்போது இந்த மலரை போட்டுட்டு நம்ம வந்து அங்கே போய் அது எங்கே நம்ம போர் போடணும்னு தேடும்போது டக்குன்னு உடனே கிடச்சிருமா. நான் நிறைய தடவை நாங்கள் இதை சோதித்து பார்த்துருக்கோம். சாவி எங்கேயாவது வச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு ஃபைலை வச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு சாமான ஒரு பின்னூக்கு காணோன்னா கூட தேடுறோம் இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த 38 மலர்கள் வந்து நம்மளுக்கு என்ன மனநிலையோ அதை மாறும்போது நம்ம அதிலேருந்து தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எங்கே இருக்குன்னே தெரியாது இல்லையா. அப்போ கூட நம்ம கிராப் ஆப்பிள்னு சொன்னால் அது கிடச்சிரும். இப்போ பீச் வேணும்னா நீங்கள் கிராப் ஆப்பிள்னு சொல்லிவிட்டு பீச்சை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணு முன்னாடி பீச் வரும். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் சூட்சமம், இந்த மலர்களில் இருக்கிற சூட்சமே இது தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேர் சொல்லி தேடினீங்கனாலும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இம்பேஷன்ஸ் தேடணும் அப்படின்னா நீங்கள் இம்பேஷன்ஸ்னு சொல்லிட்டே தேடி பாருங்கள், அந்த மலர் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு அதிசயத்தக்க மலர்கள் வந்து நம்மளுது. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு சில டைம் வந்து கிராப் ஆப்பிளை தேடுறதுக்கே நேரம் ஆகும். அப்போ நான் சொல்லுவேன், உன்னையே நீயே வந்து உன் பேரை சொல்லியே உன்னையே கூப்பிட வேணுமா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கூட எனக்கு ஒரு சந்தோஷம்தான் அப்போ கிடைக்கும். தேடும்போது கிராப் நீயே வந்து உன்னையே தேட வைக்கிறியே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் எனக்கு. அப்போ
எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். நாள்பட்ட நோய்களும் ஒரு புண்ணும் சரியாகணும்னா கூட அதுக்கு கிராப் ஆப்பிள் தான். நம்பிக்கையை தரக்கூடிய மலர் இது. மூலாதார சக்கரத்தின் மலர். கழுத்து சுளுக்கு, மூச்சு பிடிப்பு, கண்ணில் வந்து உறுத்தலாகவே இருக்குது, மெட்ராஸ் ஐ இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மலரோட அந்த எசன்ஸு அந்த ஒரு 4 டேப்லெட் போட்டு ஒரு சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை கூட நம்ம கண்ணில் வச்சுக்கலாம். ஒரு சொட்டு விடும்போது அவை வந்து நீங்கிடும். கிராபிள் உட்கொள்கிறதுக்கும் அது உட்கொள்ளணும். பாதுகாப்பு உணர்வையும் தைரியத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுத்து நம்மளை ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மலராக இது இருக்கும். இப்போ சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து ஐயோ ஏதோ பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருக்குது என் வயிறு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மலரை நம்ம எடுக்கலாம். தூய்மை பார்த்திங்கன்னா நீரால் அமையும். அகத்தூய்மை வந்து வாய்மையால் வந்து அமையும். அது வந்து கிராப் ஆப்பிள். அகத்தூய்மை வந்து கிராப் ஆப்பிள். ரெட் செஸ்னட் போல் வந்து கட்டிங் ஃப்ரீ ரெமடியாகவும் இது வந்து ரெட் செஸ்னட்டு இதுக்கு அடுத்தது வரப்போகிற ஒரு மலர் வந்து ரெட் செஸ்னட்டு. அது கட்டிங் ஃப்ரீ ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மலராக கூட கிராப் ஆப்பிள் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. வாயில் வந்து ஒரு சிலருக்கு துர்நாற்றம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் கூட இந்த கிராப் ஆப்பிள் கூட ஒரு சில மருந்துகள் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மற்றவர்களின் ஒழுங்கற்ற தன்மையை பார்த்து நான் சகிப்புத்தன்மையற்ற நிலையில் இருப்பது பார்த்திங்கன்னா அது பீச்சு. அசுத்தத்தன்மையை பார்த்து தான் சகிப்பற்ற நிலையில் இருந்தால் அது வந்து கிராப் ஆப்பிள். ஒயிட் செஸ்னட்டும் கிராப் ஆப்பிளும் ரெண்டையும் சேர்த்து நம்ம வீட்டில் வந்து தெளிச்சிட்டு வரும்போது அந்த வீட்டோட அந்த தூய்மை ஆறாவே நம்மளுக்கு அதிகரிக்குமா. ஒவ்வொரு செல்லும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது பீச்சு. ஒவ்வொரு செல்லும் வந்து புனித தன்மையை வந்து ஏற்படுத்துவது வந்து கிராப் ஆப்பிள். தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்சர், இரத்தத்தை சுத்தப்படுத்துதல், உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வந்து நீக்குது, தோல் வியாதி, உடல் சுருக்கம், கல்லீரல், பித்தப்பை பாதிப்பு, சிறுநீரக வீக்கம், அருவருக்கத்தக்க உள்ள உடல்நிலை, இதெல்லாம் வந்து ஃபுட் பாய்சன், இது எல்லாமே தீர்க்கக்கூடிய நோய்கள். உபயோகிக்கிற வார்த்தைகள், இவங்க என்ன வார்த்தைகள் உபயோகிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அருவருப்பு, இது ஏன் இப்படி இருக்குது, எனக்குள்ளே ஏதோ ஒழுங்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அப்புறம் அழுக்கு, சுத்தம், அசிங்கம், தீட்டு, இந்த மாதிரி வார்த்தைகளில் உச்சரிக்கக்கூடிய நபர்கள் கூட வந்து இந்த கிராப் ஆப்பிளோட அந்த அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த கிராப் ஆப்பிள் இதில் வருவாங்க. ஓகே, இது கிராப் ஆப்பிளும் இதோட முடியுது. இது கிராப் ஆப்பிள்லாம் பற்றின ஒரு நல்ல புரிதல் கூட உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் ஆன்சர் செக்மெண்ட்டுக்கு போகலாம்.